ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் ஓவர்லாக் மிஷின் இல்லைன்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இன்னைக்கு கவலையே வேண்டாம். ஓவர்லாக் மிஷின் இல்லாமலே ஒரு ப்ளவுஸை எப்படி பிசுறு இல்லாமல் ஃபினிஷ் பண்ண போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். வீட்டில் தைக்கிறவங்க எல்லாருக்குமே ஓவர்லாக் மிஷின் இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டிருப்பீங்க. ஏன்னா நானும் ஓவர்லாக் மிஷின் இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். சில கிளாத் மட்டும்தான் நமக்கு பிசுறு தட்டிட்டு வெளியில் வரும். அந்த கிளாத்துக்கு நம்ம ஓவர்லாக் போடாமல் இருந்தோம் அப்படின்னா அந்த ப்ளவுஸே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் பிசுறு அதிகமாக தட்டுற கிளாத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா பிசுறும் வெளியில் தெரியாது. ப்ளஸ் ப்ளவுஸும் உள் பக்கம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். ப்ளவுஸ் 2 பீஸையுமே வெளிப்பக்கமாக பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது நல்ல பக்கம் பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. நான் முன்னாடியே ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பீஸும் பேக் பீஸோட அளவு மார்க் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்போ தான் நமக்கு ஸ்டிச்சிங் போடும்போது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். இப்போ பேக் பீஸோட அளவும் ஃப்ரண்ட் பீஸ் அளவும் ஒன்று போல் வச்சுக்கோங்க. நான் உள்ளே மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அது ரெண்டுமே ஒரே மாதிரி வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா கிளாத்தை நீங்கள் இப்போதைக்கு கட் பண்ண வேணாம். ஸ்டிச்சிங் போட்டதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மேலே கையிலேருந்து நம்ம தையல் போட போகிறோம். நான் இப்போ வெளிப்பக்கம்தான் ப்ளவுஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதாவது நல்ல பக்கம் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி ஆம்ஹோல்கிட்டையும் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த 2 ஆம்ஹோல்கிட்டையும் மார்க் பண்ணியிருக்கிறத ஒன்று போல் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு கையையும் அதே மாதிரி சமமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு 1/4 இன்ச் வரை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ 1/4 இன்ச் வரை மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம். இதுக்கு ஒன்றும் நம்ம அளவெல்லாம் அதிகமாக விடணும்னு தேவையே இல்லை. 1/4 இன்ச் நமக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்தாலே போதும். ஃப்ரண்ட் பீஸ்லேயும் பேக் பீஸ்லேயும் மார்க் பண்ண அளவு ஒன்று போல் வச்சுக்கிட்டு பார்த்து நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கிளாத்தை நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம 1/4 இன்ச் வரையும் தான் ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டிருக்கோம். வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக தெரியும். நம்ம அதே மாதிரி இப்போ இன்னொரு சைடும் தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம். மார்க் பண்ண 2 அளவையும் ஒன்று போல் வச்சுட்டு நீங்கள் 1/4 இன்ச் விட்டுட்டு அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டு எடுத்துக்கோங்க. உள்ள ஃப்ரண்ட் பீஸ் அளவும் பேக் பீஸ் அளவும் ஒன்று போல் வச்சுட்டு இங்கே பார்த்து தையல் போட்டுக்கணும். எப்பயுமே ப்ளவுஸ் தைக்கும்போது ஆம்ஹோல் கிட்ட மட்டும் அந்த நம்ம கை ஜாயின் பண்ணோம் இல்லையா, அந்த துணி நமக்கு மேலே பார்த்த மாதிரி, அதாவது நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். ஃப்ரண்ட் பீஸ்லேயும் பேக் பீஸ்லேயும். அப்போ தான் நமக்கு உள்ளே ப்ளவுஸ் போடும்போது குத்தாமல் இருக்கும். இப்போ ஒன்று போல் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ 2 சைடுமே தையல் போட்டு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ கெட்ட பக்கமாக பார்த்து திருப்பி விட்டுக்கோங்க. அதாவது நம்ம எப்பயும் போல் ப்ளவுஸ்க்கு பிடிப்போம் இல்லையா, அந்த சைடு நீங்கள் திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஒரு நீட் ஃபினிஷிங்காக இருக்குன்னு. இந்த மாதிரி நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிசுறுமே வெளியில் வராது. உங்களுக்கு கொடுக்குற கஸ்டமர்ஸுக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும். இப்படி பிடிக்கிறதுனால முன்னாடியே நம்ம தையலுக்காக நம்ம 1/4 இன்ச் விடணுமான்னு கேட்டிங்கன்னா தேவையே இல்லை. ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா எப்பயுமே ப்ளவுஸுக்கு 2 இன்ச்சு விட்டுட்டு தான் நம்ம மார்க் பண்ணுவோம். அந்த 2 இன்ச்சில் 1/4 இன்ச் பிடிக்கிறதுனால நமக்கு ஒன்றுமே ஆக போகிறதில்ல. இப்போ நம்ம ஃப்ரண்ட் பீஸ்லேயும் பேக் பீஸ்லேயும் அளவு மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த அளவுக்கு நேராக நம்ம தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம்.
எப்பயுமே பக்கத்தில் எக்ஸ்ட்ரா தையல் போடும்போது 1/4 இன்ச் வரையும் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா 3 தையல் போட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு டைட்டாக இருந்தாலும் பிரித்து விடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா பிசுறும் வெளியில் தெரியாது, ப்ளவுஸும் பார்க்க நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். உங்கள் கஸ்டமருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். டாடா பாய்.